என் வீட்லலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ வந்து ஒரு குட்டி கமல்ஹாசன் மாதிரி. அவர் நினைச்சா வெயிட் போடுவாரு, நினைச்சா கம்மி பண்ணுவாரு. சினிமா ஷூட்டிங்ல கிடைக்கிற மாதிரி வடகறி காசு கொடுத்து கிடைக்க மாட்டேங்குதுயா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனை பார்த்து பயங்கரமா சைட் அடிச்சிருக்கேன். ஐ யூஸ் டு லைக் ஹீரோஸ் வித் லாட் ஆஃப் ஹேர், லைக் ராம்கி சார், சுரேஷ் சார், ரஜினி சார். அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய முடி இருக்கும், புசு 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 புசுன்னு. ஸோ ஐ மீன் அப்போ அதுக்கப்புறம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்னது இது ஆட் எல்லாம் காலைல போனா ஈவினிங் வீட்டுக்கு வந்துருவோம், 6, 7, 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம். என்னது இது மிட் நைட்லாம் வச்சு எடுக்கிறாங்க ஷூட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். மேம் நான் வந்துட்டு ஐ வாண்ட் டபுள் சேலரி ஃபார் வாட் ஐ ஒர்க். அவங்க சொன்னாங்க, நீ நடிக்க தெரியாம எத்தனை டேக் சாப்பிட்ட தெரியுமா? அப்போ இட்ஸ் ரியல். எத்தனை டேக் சாப்பிட்ட தெரியுமா? நீ எவ்வளவு காசு நீ எடுத்து வைக்கணும் தெரியுமா? நாங்க என்னது நான் காசு எடுத்து வைக்கணுமா? வாழ்க்கையிலே வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்வளோ? 15-20,000 for an ad. வாரே வா. கண்டினியூஸா படங்கள் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், யூ ஹேவ் டு லுக் கிளாமரஸ். நம்ம என்னதான் செம்ம கேரக்டர் பண்ணி, இப்ப நந்திதா தாஸ் இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், அவங்களுக்கே கண்டினியூஸா படங்கள் வரல. ட்ரீம் டைரக்டர்ஸ் மணிரத்னம், அப்புறம் வெற்றிமாறன் சார் இருந்தாங்க, இப்போ டிக் ஆயிடுச்சு. பட் அடுத்தடுத்த படங்கள் அவங்க இதுல நடிக்கணும் அப்படின்னு ஆசை. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம கூட ஒரு அழகான ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா சின்ன திரையிலையும் கலக்கிட்டு இருந்தாங்க, இப்ப வெள்ளி திரையிலையும் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. லெஜெண்டரி டைரக்டர்ஸ் லைக் பாலச்சந்தர், பாலு மஹிந்திரா அவர்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தி வெர்சடைல் ஹீரோயின் ரம்யா ராமகிருஷ்ணா. வணக்கம் ரம்யா. வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பவித்ரா, நல்லா இருக்கேன். நீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப அழகா வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு, ரொம்ப மங்களகரமா கியூட்டா வந்திருக்கீங்க. சோ கண்டிப்பா சொல்லி ஆகணும், இந்த சாரி பத்தி சொல்லுங்க. இந்த க்ளோ, எக்ஸ்ட்ரா க்ளோக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன விஷயங்கள் வந்து பயங்கர ஸ்பெஷலா உங்க லைஃப்ல போயிட்டு இருக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன், நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. சாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அவுட்ஃபிட். பேசிக்கா நான் வீட்ல வந்து என்னோட பேசிக் அவுட்ஃபிட் வந்து எனக்கு நைட்டி தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இட் கீப்ஸ் மீ கூல் ஆல்வேஸ். பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் சாரி வென்எவர் எனக்கு எங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் நான் சாரி கட்டணும் அப்படின்னு யோசிப்பேன். மை அதர் கூலஸ்ட் ட்ரெஸ் வுட் பி a basic t-shirt, one homeless மாதிரி ஒரு ஜீன்ஸ். So this is my basic dressing style. And சாரி வந்து ஒண்ணுமே கிடையாது. I think I mean இது ப்ரைடாலாம் இல்ல, ப்ராப்பர் சவுத் இந்தியன் ஃபேஸ் அப்படிங்கறதுனால ஒரு புடவை கட்டி, எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு புடவை கட்டி ஒரு சின்ன பொட்டு வச்சா போதும், அவங்க வந்து அவ்வளோ அழகா தெரிவாங்க. So I grab that. That's it. இதுதான் சீக்ரெட், அவ்வளவுதான். சோ ஆக்சுவலா அப்படியே உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்டும் கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். 15 இயர்ஸா பாத்துட்டு இருக்கோம், அவ்வளோ ஃபிட்டா அவ்வளோ அழகா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் லைட்டா அப்படி மூந்து பார்த்தாலே வெயிட் போடுது, எனக்கு ஒரே மன வருத்தமா இருக்கு. சோ அப்படி நம்ம ஆடியன்ஸ்க்கும் லைட்டா அந்த ஃபிட்னஸ் சீக்ரெட் சொன்னீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஆக்சுவலி நான் செம்மையா குண்டெல்லாம் ஆயிருக்கேங்க. என் வீட்ல எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ வந்து ஒரு குட்டி கமல்ஹாசன் மாதிரி. அவர் நினைச்சா வெயிட் போடுவாரு, நினைச்சா கம்மி பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி he used to be போல. பட் ஈவன் a lot of actors are like that. எனக்கும் வந்து I almost எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 இயர்ஸ் வந்து சடனா வெயிட் பயங்கரமா போடுவேன். மை ஹையஸ்ட் வெயிட் வாஸ் 75. ஓகே. 75-76. அப்போ எனக்கு டென்ஷன் ஆயிடும், என்னடா என்ன பண்றது. பட் அது கம்மி பண்றதும் ஈக்குவலி இட் பி வெரி டஃப். ஸோ ஆல்வேஸ், அதாவது ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் மை கரியர் ஐ டூ திஸ். ஐ கேன் ஹாவ் two big plates or even andas of biryani. ஓகே, நல்லா சாப்பிட்டு அது வந்து கிளீனா நான் உருண்டையா தெரியுறேன் அப்படின்னு தெரியுறப்போ again I can cut down everything and I can go back to say just basic tandoori chicken or இப்ப barbecues எல்லாம் ஃபேமஸ்னால I can go back to that, not even thinking about rice, and I can consistently do lot of workouts. So இதுதான் வந்து I think it's my secret. ஆஹா, நைஸ். It's very difficult ஆனா ஏன்னா நைட்ல தான் வந்து ஒரு 11 o'clock மேல பிரியாணி அப்படியே பிளாட்டர்ல வச்சு போகும் கண்ணு முன்னாடி. அந்த ட்ரேல அது பாட்டுக்கு ரோபோ இதுல போயிட்டே இருக்கோம்ல ரெஸ்டாரண்ட்ல, அந்த மாதிரி எல்லா ஃபுட்டும் போகும். சோ ஆனா அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணி ஏஞ்சு போய் ஒரு மேரி லைட் பிஸ்கெட்டோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு குக்கீஸ், ஓட்ஸ் குக்கீஸோ சாப்பிடுறது வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம். பட் ஐ டூ இட். பட் ஆக்சுவலா ஷூட்டிங்கும் போது நைட் ஷூட்ஸ் இருக்கும், மார்னிங் ஷூட்ஸ் இருக்கும், அப்பெல்லாம் டயட் மெயின்டைன் பண்ண முடியுதா உங்களால? ஏன்னா அப்ப வந்து பயங்கரமா ப்ரொடக்ஷன் சாப்பாடு வேற ஆர்வத்தை வந்து உண்டாக்கிக்கிட்டே இருக்கும்ல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நான் வந்து டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ,
எல்லாருமே என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்பாங்க. லைக் ப்ரொடக்ஷன் சாப்பாடு சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்னு. பட் ஸ்டில் ஐ எம் அ பேசிக் லவர் ஆஃப் ஹோம்மேட் ஃபுட். ஓகே. எனக்கு வந்து நான் ஒரு ப்ராப்பர் டிஷ்ஷஸ் வந்து சமைச்சோ இல்ல யாராவது எனக்கு சமைச்சு குடுத்தாங்கன்னா, ரவுண்டு கட்டி எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஓகே, மோர் தென் ப்ரொடக்ஷன் ஃபுட் அண்ட் ஆல் தட். ஓகே. என்னோட கோ டு ஃபேவரட் நான் ஷூட்டிங் போனேன்னா, இடியாப்பம் அண்ட் வடகறி. வாரேப்பா சொல்லும்போதே நான் வருது எனக்கு. நான் அதான் சொல்வேன். ஏய் சினிமா ஷூட்டிங்ல கிடைக்கிற மாதிரி வடகறி காசு கொடுத்து கிடைக்க மாட்டேங்குதுயா. இதுதான் பெஸ்டா இருக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலி எனக்கும் இப்ப நாக்கு ஊறுது. நீங்க சமைக்கிறதுலயே வேற லெவலா நான் சமைப்பேன். என்ன மாதிரி இப்படி யாருமே சமைக்க முடியாதுன்னா என்ன டிஷ்? யாரும் சமைக்க முடியாதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஓகே. பட் பிரியாணி நான் நல்லா பண்ணுவேன். ம். சிக்கன், மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணியே ஓரளவுக்கு நான்வெஜ் ஸ்டைல்ல சமைச்சிருவேன். அந்த Okay. மீல் மேக்கர் எல்லாம் போட்டு சமைச்சிருவேன். ஸோ தட் ஐ லைக் அ லாட். தென் கோங்குரா மட்டன், கோங்குரா ப்ரான் அண்ட் ஆல் தட் இஸ் மை ஃபேவரட் அண்ட் நல்லா பண்ணுவேன். ஆஹா. மட்டன் குழம்பு, ம். சாம்பார், ம். ஆல் தட் பப்பு சாரு லிட்டரலி சேயிங் ஆல் தட் ஐ டூ வெரி வெல். ரசம் ஆக்சுவலி நான் வந்து குக் பண்றேன் இல்ல ஏதோ ஒண்ணு பண்றேன் அப்படின்னா எனக்கு அதுல வந்து பயங்கர 100% ஒரு லவ் இருந்து நான் அதை பண்ணுவேன். ஈவன் சாரி ஆல்சோ Yeah. so much of love only I will do it, otherwise I will not do it. ஆ. அந்த மாதிரி so it comes out very well. ஆஹா, நைஸ். Yeah. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஃபிலிம் ஜர்னி பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க Yes. நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம டீ பார்ட்டி வந்து ஆவலா காத்துட்டு இருக்கு. Uh-huh. உங்களுக்காக ஏகப்பட்ட டீ ரெடியா இருக்கு. டீ பார்ட்டி ஆரம்பிச்சிடலாமா? Oh yeah, sure. சோ ஆக்சுவலா வந்து டீலாம் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? இல்ல வந்து ஒன்லி கிரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரியா? இல்ல சத்தியமா இல்ல. எல்லா டீயும் வந்து எல்லா குடிப்பீங்க. டீயும் பிடிக்கும். Okay. கிரீன் டீ தவிர. அது மட்டும் லைட் அந்த கசப்பு செக்ஷன்ல இருக்கா? No, actually I like நல்ல strong coffee, not much sugar and all that. அப்படிதான். பட் green tea என்னமோ அதுல மட்டும் ஒரு ஹெல்தியாலாம் interest. இருந்தா அலர்ஜிப்பா நமக்கு அதெல்லாம். Nice. ஆமா. இப்ப வந்து நீங்க தான் டீ சூஸ் பண்ணணும். நீங்க Yeah. தான் குடிக்க போறீங்க. சென்சா, ஜிஞ்சர், மசாலா, மின்ட், பிளாக், மாச்சா. ஆமா. எந்த டீ வேணும்? மசாலா டீ. மசாலா டீ உள்ள மசாலா டீ இருக்கும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. டொன்டட் ஆயில். என்னது இது? என்னது இப்படி பண்றீங்க? அவங்க கூட நினைச்சிருப்பாங்க இவ்ளோ டீ குடுப்பாங்களே அப்படின்னு. இல்ல அட்லீஸ்ட் டேஸ்டாவது பண்ணலாம்னு யோசிச்சேன். முடிச்ச உடனே நம்ம ப்ரொடக்ஷன் வந்துருவாங்க. சோ மசாலா டீ உள்ளே எல் வந்திருக்கு. எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இல்லவா? எஸ், நிச்சயமாக. சோ ஆடியன்ஸ் வாண்ட்ஸ் டு நோ, நேஷன் வாண்ட்ஸ் டு நோ, ரம்யா அவர்களோட காதல் கதையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவலா காத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க உங்க காதல் கதையை பத்தி. என்னங்க ஏன்னா சோஷியல் மீடியால தேடி பார்த்தா காணும். அவங்களோட போட்டோ மட்டும் தான் தெரியுது, ரீல் மட்டும் தெரியுது, அவங்க டான்ஸ் மட்டும் தான் தெரியுது, அவங்க ஸ்பீச் மட்டும் தான் தெரியுது, அந்த காதலர் தெரியவில்லை. சோ நீங்க தான் சொல்லணும். என்னங்க சீக்கிரட்டா இருக்கிற விஷயத்த இப்படி பப்பரப்பான்னு கேக்குறீங்க? நீங்க சூஸ் பண்ண மசாலா டீ உள்ள காதல் இருக்கு. சோ சொல்லி ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு நொரத்தள்ளி இருக்கிற ஜூஸ், பாவக்காய் ஜூஸ். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா இந்த பனிஷ்மெண்ட் ஜூஸை நீங்க குடிக்கணும். ஐயோ, பாவக்காய் ஜூஸா? உங்க ஒரு क्वेश्चनக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கறேன். சரியா? Okay. ஓகே. நீங்க என்ன நினைக்க போறாங்க? இது மக்கள் ஜென்யூனான ஒரு கேள்வி, ஜென்யூனான பதில் தானே. காதல் இப்பவுமே பத்தி. வந்து என்னன்னா ஷெர்வுட் ஹால் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன், ஹாரிங்டன் ரோட்ல. ஓகே. ஸோ அந்த ஒரு பெரிய ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துல தான் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனை பார்த்து பயங்கரமா சைட் அடிச்சிருக்கேன். ஓகே. Yeah, he was a hockey player. ஸோ அந்த அவங்களோட ஒரு ஸ்கூல் போட்டோஸ்ல எல்லாம் குரூப் போட்டோ ஸ்கூல் போட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்கூல் டைரியை வந்து நான் ரொம்ப வருஷம் பாதுகாத்து அவங்களோட போட்டோ நான் அப்பப்ப பாத்துட்டு இருப்பேன் சின்ன Okay. வயசுல. தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். ஓகே. Yeah. ஃபர்ஸ்ட் லவ் ஓகே. பிரசன்ட் லவ் ரம்யா அவர்களுக்கு காதல் மேல உடன்பாடு இருக்கா இல்ல வேண்டாம்னு இருக்கா? இல்ல பிரசன்ட் லவ் வந்து இப்ப சிங்கிளா தான் இருக்கேன். ஓகே. ஸோ லவ் மேல இன்னும் நம்பிக்கைலாம் இருக்கு, நம்பிக்கைலாம் போகாமலாம் இல்ல. ஓகே. பட் ஜஸ்ட் தட் what do you say, you should be in a good comfortable ஆன ஒரு relationship and lot of understanding is very important. டாக்ஸிக்கா இருக்கிறத விட சிங்கிளா இருக்கிறது பெட்டர். ம். எனிபடி கேன் பி டாக்ஸிக். நானும் டாக்ஸிக்கா இருந்திருக்கலாம், இல்ல நானும் டாக்ஸிக்கா இருக்கலாம், இல்ல அடுத்த பர்சனும் இருக்கலாம். ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிவ் அண்ட் டேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் Okay. லவ். அப்படின்னா Nice. இப்போ வந்து அந்த மெச்சூரிட்டி. ஆமா இப்ப Yeah. நான் வந்து எனக்கு சைட் அடிக்க பிடிக்க மாட்டேங்குது. ஐ லைக் ஹே டூட், என்னதான் இது இப்படி ஆயிட்டா நம்ம வயசாயிருச்சோ அந்த Okay. மாதிரி இருக்கு. யா பட் ஸ்டில் எஸ் ஆஃப் கோர்ஸ் இஃப் திஸ் மேபி ஐ அம் நாட் ஃபைண்டிங் வெரி ஹேண்ட்ஸம் லுக்கிங் கைஸ், ஐ அம்
வாட்ஸ் ராங் வித் மீ அப்படின்ற மாதிரி எங்கடா ஆயிடுச்சு. இருக்கீங்க நீங்களா அப்படிங்கிற மாதிரி நாங்களும் தேடிட்டு இருக்கோம். Yeah. எக்ஸாக்ட்லி. முடிச்சுட்டு வெளியே போறப்ப யாராவது கண்ணில் பட்டா சந்தோஷம். Yes. Yeah. And அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போதே 11th ஸ்டாண்டர்ட் பையனை சைட் அடிச்சேன். அதுக்கப்புறமா நீங்க தேடி அவரோட அட்ரஸ கண்டுபிடிச்சி கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா அந்த மாதிரி டிடெக்டிவ் வேலை எல்லாம் பண்ணவே இல்லையா? பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஸ்கூல் படிச்ச ஒரு பையன், அதுல போய் நம்ம தேடி அது எப்படி சொல்றது, மேபி Okay. he won't know. Okay. He will not know this Janma also that I was in love இப்ப with him. தெரிஞ்சிருக்கும் அந்த ஹாக்கி பிளேயர் எங்க இருக்கீங்க. தெரியல. Yeah. Yeah. And அதே மாதிரி சினிமா மேல வந்த காதல் பத்தி சொல்லுங்க. எப்ப வந்து சினிமா மேல காதல் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமால பயங்கர லவ் ஜாஸ்தி தான். ம். குழந்தையா அந்த பீரியட்ல ஒரு இருக்கிற டைம்ல வந்து நாதியா மேம், ரஜினி ம். சார் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்ஸ். அண்ட் ஐ யூஸ் டு லைக் ஹீரோஸ் வித் லாட் ஆஃப் ஹேர், லைக் ராம்கி சார், ம். சுரேஷ் சார், அந்த மாதிரி எல்லாம் வந்து லைக் வெரி ஸ்மால். அந்த டைம்ல அவங்க பீக் ஹீரோஸ். ரஜினி சார் ம். அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய முடி இருக்கும், புசு 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 புசுன்னு. ஸோ ஐ மீன் அப்போ, அதுக்கப்புறம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பட் அந்த டைம்ல. ஆ. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னமோ வந்து மென் ஹூ இஸ் ஒரு மாதிரி மாநரமா, ஸோ அந்த மாதிரி அந்த டைம்ல இருந்து எனக்கு சினிமா ம். நடிக்கணும், கண்ணாடி முன்னாடி போய் நடிக்கிறது. ம். அப்புறம் when I started I'm a Kuchipudi dancer. Wow. From the age of 6-7 itself I started practicing dance. ம். ஸோ அப்போ கண்ணாடி முன்னாடி நின்று எக்ஸ்பிரஷன் பண்றதா இருந்தாலும் அப்பெல்லாம் வந்து இது கூட வந்து we used to practice in front. இது வராது இல்லையா நமக்கு டக்குன்னு. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் வந்து அது பண்ண 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 எனக்கு சினிமால ஒரு லவ் இருந்துச்சு. ம். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல, அதாவது டியூரிங் மை 11th 12th அண்ட் காலேஜ் டைம்ல வந்து நடிக்கவே கூடாதுடா. பட் I was into modeling. ம். I used to do a lot of advertisements, brands, நிறைய brandsக்கு நான் பண்ணியிருக்கேன். Okay. Yeah, so there were a lot of hoardings. At the time there's a lot of hoardings in Mm. Chennai. After Mm. that they banned the hoardings and all. So I did a lot of hoardings for me, a lot of sari ads. T Nagarல இருக்கிற ஜவுளி கடைகள், நகை கடைகள் அது எல்லாத்துலயும் உங்க போஸ்டர்ஸ் இருக்கு. Okay. நல்ல எண்ணெய்கள் அந்த மாதிரி. So whatever you name the brand, it used to be there. Okay. So then I was like, okay, now I want to do my MSW. I want to do my அப்படி இப்படின்னு. Then I had a love towards cinematography. I wanted to become a cinematographer. So அப்போ வந்து I used to learn photography. அப்போ ஒரு டெலிவரி கொடுக்கறதுக்கு, ஃபோட்டோ டெலிவரி கொடுக்கறதுக்கு நான் ஒரு சேனல் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி மூவிஸ் ஆஃபர்ஸ் வந்தது. பட் இன் மை திங் I didn't take it up. There were good offers with big heroes. Ignorance தான். Yeah. So அந்த டைம்ல வந்து I didn't take it up. I didn't know what the plateau would be like. So Okay. நீங்க அதனால அப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க வந்த ஆஃபர்ஸ் ரிஜெக்ட். எல்லாம். ஆமா, படங்கள் நல்ல ஹீரோயின் ரோல்ஸ் எல்லாம் நல்ல ஏதாச்சும் ஒரு படம் படங்கள். சொல்லலாமா? இப்ப ரிஜெக்ட் பண்ண படம் வேண்டாம். இப்ப வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல? இல்ல அது அப்போ அந்த படங்கள் வந்து it was a big. அப்போ ரீசெண்டா கூட I said it was one was with Fahad Fazil. அவரோட ஏர்லி கரியர் டைம்ல. So அத வந்து அனுமோல் பண்ணிருக்காங்க அந்த படத்தை. Okay. So yeah, so all this I didn't know. So then I took up the offer. அப்ப MSW seat எனக்கு கிடைச்சது. Okay. What happened was like I got an offer from a channel. I got Okay. my MSW seat. MSW free seat. Then I was in very big dilemma. I was like, see, so many offers I have rejected. Then I said, okay, no, I'm taking this offer. அப்படின்ட்டு நான் உள்ள போனேன். நம்ம தான் ஒரு இங்கிலீஷ் சீனு அப்படியே நம்ம அதுக்கு முன்னாடி நான் வந்து what do you say, பாவாடை தாவணி. சாரி பாவாடை தாவணி. பாவாடை தாவணி. பாவாடை தாவணி எல்லாம் வந்து போட்டது கிடையாது. கான்வென்ட்ல படிச்சிருக்கோம், அதனால தெரியாது. வீட்லயும் போட மாட்டோம் பெருசா அப்படின்ட்டு. சிட்டில பிறந்து வளர்ந்ததுனால தமிழ்ல பேசணும், லைவ் டப்பிங் பேசணும். அவ்வளவு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் என் கூட ஒர்க் பண்ணுவாங்க. கே பாலச்சந்தர் சாரோட ப்ராஜெக்ட். இட் வில் பி லைக் I literally cry when I go back home. I didn't know. The first day நான் என்ன பண்ணிட்டேன் ஷூட்டிங்ல அப்படின்னா, நைட் ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னை ஃபுல்லா வெள்ளம். என்னடா நம்ம நடிக்க ஆரம்பிச்சோன்னே சென்னை ஃபுல்லா வெள்ளம் ஆயிருச்சு. திரும்பி வீட்டுக்கு போமா மாட்டோமானே தெரியலையே அப்படின்ட்டு இறக்கி விட்டாங்க நைட்டு 2:30-3 மணிக்கு. I was so new. எனக்கு ரொம்ப டெரிஃபை ஆயிட்டேன் நானு. என்னது இது, ஆட் எல்லாம் காலைல போனா ஈவினிங் வீட்டுக்கு வந்துருவோம், 6-7-8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம். என்னது இது மிட் நைட்லாம் வச்சு எடுக்கிறாங்க ஷூட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன்.
ஐ டோன்ட் நோ. I thought I ஷூட்டுக்கு told you, போவேன். right? நான் ஷூட்டுக்கு போல. எனக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆஃப் பண்ணி தூங்கிட்டேன். அடுத்த நாள் வந்து ப்ரொடியூசர் மேம் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி போனேன். அவங்களோட ப்ரொடக்ஷன் தான் மின்னும். அவங்க கிட்ட போயிட்டு, மேம் நான் வந்துட்டு ஐ வாண்ட் டபுள் சேலரி ஃபார் வாட் ஐ ஒர்க். ஆட்ல நினைச்சிட்டு நான் அப்படி கேட்டுட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ நடிக்க தெரியாம எத்தனை டேக் சாப்பிட்ட தெரியுமா? அப்போ இட்ஸ் ரியல் நோ. எத்தனை டேக் சாப்பிட்ட தெரியுமா? நீ எவ்வளவு காசு நீ எடுத்து வைக்கணும் தெரியுமா? நாங்க என்னது நான் காசு எடுத்து வைக்கணுமா? இல்லைங்க நீங்க என்ன சொல்றீங்களா நான் கேக்குறேன். பரவாயில்ல, நீங்க குடுக்குற salary okay அது னாச்சு. நீங்க கழிச்சு போட்டு பூரி பொங்கல் கூட போட்டுருங்க பரவாயில்ல Okay. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஆக்டிங். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஸ்கூல்ல இருந்து நான் வரல அப்படின்னா நான் இத்தனை வருஷம் இங்க சஸ்டெயின் ஆயிருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா Okay. இருந்திருக்கும். ஏன்னா தமிழ் பெருசா தெரியாது, இங்கிலீஷ்லயே சீன் போட்டு ஐ மீன் இட்ஸ் நாட் சீன் பட் இட்ஸ் a லாங்குவேஜ். Yeah. நம்ம பழகுன ஒரு லாங்குவேஜ். ஸோ அதுல இருந்து என் பாவாடை வந்து அது பாட்டுக்கு போகும், நான் பாட்டுக்கு நடந்து சீன் நடந்து விட்டுருவேன். நம்ம பாவாடை வரும். அது ஆல் திஸ் Yeah. ஐ லேர்ன். அங்கிருந்து தான் நான் கத்துக்கிட்டேன் பேஷன்ஸ். Okay. ஸோ இதெல்லாம் நான் வந்து நடிக்கல அப்படின்னா எனக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சும் இருக்காது, அந்த அளவுக்கு எனக்கு பேஷன்ஸும் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்து ரொம்ப அருமையா பதில் சொல்லிட்டீங்க. அந்த பாவக்காய் ஜூஸ்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க. தேங்க்யூ. டைம் பீங் மாச்சா டீ, பிளாக் டீ, மின்ட் டீ, ஜிஞ்சர் டீ, சென்சா டீ, என்ன டீ இப்ப வேணும்? பயமா இருக்கு எந்த டீ குடிக்கிறதா எதுல என்ன வேற வேணா வில்லங்கம் இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்படிதான் நாங்க ட்விஸ்ட் கொடுப்போம். பிளாக் டீ. பிளாக் டீ. ஓகே. பிளாக் டீ உள்ளே இது வரும் நான் எதிர்பார்த்தேன். சீரியஸ்லி என்னங்க இது? ஆனியன். வெங்காயம் வந்திருக்கு. ஓகேவா? சோ வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, உங்க லைஃப்லயே ரொம்ப எமோஷனலான தருணம் எந்த தருணம் உங்களோட வாழ்க்கையில்? ஃபர்ஸ்ட் வந்து நான் நேஷனல் அவார்டு வாங்கின அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சது எனக்கு ரொம்ப இமோஷனல். தலைமுறைகள் நடிச்சது. ஸோ இவ்வளோ நடிச்சுட்டு வரப்போ வந்து நமக்கு தெரியும் நமக்கு வந்து டேலண்ட் இருக்கு, நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியறப்போ சில இடத்துல ஸ்மால் ஸ்கிரீன்ல வந்து எனக்கான ரெக்கக்னிஷன் வந்து போதுமான அளவுக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து என் மனசு ரொம்ப ஒரு ஏக்கமாவே இருந்துட்டே இருந்தது. ஸோ அந்த டைம் எனக்கு கிடைச்ச படம் தான் தலைமுறைகள். ஸோ when people said you are not fit or you are that's it, உனக்கு அவ்வளோதான் அப்படின்றப்போ he said no, you are a heroine material, you are a heroine, come that to Balu Mahendra's heroine அப்படின்னு சொல்லி from there getting a national award மூவில ஒரு ஹீரோயினா நடிச்சது, அவரோட ஹிஸ்டரியில நான் ஒரு ஹீரோயினா நடிச்சது வந்து இட்ஸ் a very emotional moment for me. One thing. Second thing is like after losing, அதாவது நான் கொஞ்சம் எனக்கு படிப்பும் நடிப்பு எவ்வளவு பிடிக்குமோ படிப்பும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஸோ ஐ வாஸ் டூயிங் மை பிஹெச்டி. பட் என்னோட பிஹெச்டி வந்து 7 வருஷம் ஆச்சுங்க முடிக்கிறதுக்கு. 7 years படிச்சிருக்கீங்க பிஹெச்டி? ஆமா, since it's a research, right? So it took so much of time. But after I lost my mom to COVID, ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்னும் தீவிரமா என்னோட பிஹெச்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு என்னோட வைவா வச்சாங்க. ஸோ என்னோட வைவா வச்சு they declare that I am so from there called a doctor. Okay. Doctorate and so அந்த moment was என்னோட லைஃப்ல very emotional moment. So I'm still waiting for more and more emotional moments. ஆஹா, நைஸ். சோ ஆக்சுவலா வந்து 15 இயர்ஸா வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியில ஆக்ட்ரஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே இன்னொரு சைடு வந்து பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணி டாக்டரா இருக்கீங்க. இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு இந்த டைட்டில் தான் எனக்கு வேணும்னா ஆக்ட்ரஸ் ரம்யாவா இல்ல டாக்டர் ரம்யாவா? இது ரொம்ப டஃப்பான ஒரு क्वेश्चन இல்ல. எப்படி நீங்க ஏதாச்சும் ஒண்ணு தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஆக்ட்ரஸ் ரம்யா வேணுமா இல்ல டாக்டர் ரம்யா வேணுமா? ஆக்ட்ரஸ் ரம்யா தான் வேணும். ஓகே. Yeah, because this is what has defined me more. Like that's again my passion. Doctor is very good, I have worked and achieved, but this is everyday my passion, no? எனக்கு நடிக்கணும்னு இன்னும் நிறைய ஆசை இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ் நடிக்கணும், என்ன நான் டே ஆன் டே வந்து ஆக்டிங்ல சேலஞ்ச் பண்ணணும். அண்ட் ஆக்டிங் இஸ் மை 1000 times என்னோட பேஷன். ஓகே. நைஸ். அண்ட் அதே மாதிரி இப்ப ஆக்ட்ரஸ் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான்ப்பா படிப்புலாம் வேணாம். இப்ப நிறைய பேர் வந்து 15-16 இயர்ஸ்லயே ஆக்ட்ரஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் படிப்பு வந்து ஒரு பேக் சீட் எடுத்தது. ஏன்னா இதுலயே நிறைய சம்பாதிக்கிறாங்க, க்ரோர் கணக்கா பாக்குறாங்க, லேக்ஸ் கணக்கா பாக்குறாங்க, லைஃப் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஆக்சுவலா நீங்க இவ்ளோ வருஷம் இருந்து இப்ப வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அந்த படிப்பு மேல ஆர்வம் எப்படி வந்துச்சு? இன்னொரு ஒரு ரீசனும் இருக்கா? ஏன்னா இந்த ஃபீல்ட நம்ப முடியாது, ஒரு ஸ்டெபிலிட்டி இஷ்யூவும் இருக்கும், திடீர்னு சான்சஸ் வரலாம், திடீர்னு சான்ஸ் இல்லாமையும் இருக்கலாம், சர்வைவல்கான ஒரு இஷ்யூஸ் இருக்குங்கிறதுனால படிப்பும் ஒரு மெயின் ஃபேக்டரா இருக்கா?
டெஃபினெட்லி அது உண்மைதானே. எத்தனை பேர் கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க, எத்தனை பேர் லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க. வி டேக்கிங் ஆல்வேஸ் வந்து வி டேக் ஒன்லி த வெரி ஹிட் ஸ்டோரிஸ். வி நாட் சீயிங் த டிஃபிகல்டீஸ் ஆர் அந்த மஷ்ரூமிங் பீரியட்ல இருக்கிற ஆக்டர்ஸ், இல்ல வந்து ஒரு பெரிய ஹிட்ட குடுத்தும் காணாம போயிட்ட நிறைய ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. சோ ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் திறமை, அழகு இருந்தாலும் தனக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எப்படி ஒரு துர்கை அம்மனுக்கு வந்து ஒரு கையில ஒரு ஆயுதம் மட்டும் குடுக்கலையே, 10 ஆயுதம் குடுத்திருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ Yeah. அம் சேயிங், which means you have to be so skilled in the others also. So be it a business or be it your உங்களோட செல்ஃபா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், உங்களோட திறமைகள் வந்து எல்லா ஆங்கிள் வந்து you have to brush yourself. கரெக்ட். So இன்னைக்கு இது அப்படிங்கிறது இல்லாம நாளை பின்ன she'll be able to be a very independent woman. Even if she's married, like what Priyanka Chopra said, even if you are married, even if your dad is a millionaire, even if your husband is a billionaire, come on, நீங்க வேலைக்கு போங்க, ஏஞ்சி போங்க, do your work, do your business. Because tomorrow, if that is not there, அந்த சோர்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க அந்த சோர்ஸை நோக்கி அன்கம்ஃபர்டபுளா உங்க லைஃப்ல இருக்க தேவை இருக்காது அப்படின்னு அவங்க சொன்னது வந்து that's one of the things which I completely follow. ஓகே. சோ படிப்பும் வந்து ரொம்ப முக்கியம். Yeah, ஆக்டிங்னா ஆக்டிங் மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு சேஃபர் ஸ்பாட்டும் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. exactly. Not only education, your business or your skills or whatever, any skills for that matter. Yeah. நைஸ். நல்ல ஒரு மோட்டிவேஷனல் விஷயம் வந்து சொல்லிருக்கீங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு. நைஸ். இப்போ அடுத்ததா என்ன டீ? சென்சா, மாச்சா, ஜிஞ்சர் மின்ட். சரி, சென்சா. சென்சா போயிடலாமா? செய்ய போறீங்கன்னு தெரியுது. சென்சால செய்யற மாதிரி இருக்கணும் நான் எதிர்பார்த்தேன், ஆனா இல்லையா? ஓகே, ரப்பர் வந்திருக்கு. சோ என்ன கேள்வியா இருக்கும்னு உங்க வாழ்க்கையில பிடிக்காத விஷயங்கள் எதை எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 100 bucks. நீங்க ஒரு டாக்டர், PhD அப்படின்னு ப்ரூவ் பண்றீங்க. சோ சொல்லுங்க, எந்த விஷயத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறீங்க உங்க வாழ்க்கையில? சீரியஸா தெரியல. ஏதாச்சும் இருக்கும்ல லைஃப்ல, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு அப்படியே ஒரு டைம் மெஷின் கிடைச்சதுன்னா அப்படியே அழிச்சு சரி செஞ்சிருவேன் அப்படின்னு. சோ யா, if that is the point, then படங்கள் ஆஃபர் நான் எடுக்காம இருந்தேன்ல ஹீரோயினா, அதை வந்து ரிவர்ஸ்ல போய் நல்ல படங்கள் வந்து எடுத்து இப்ப இருக்கிற மாதிரி பயங்கர மோட்டிவேட்டடா அப்ப நான் வந்து நடிச்சிருப்பேன். ஓகே. யா யா. ஆக்சுவலா அதுதான் நீங்க சொன்ன மாதிரி நிறைய படங்கள் மிஸ் ஆச்சு அந்த டைம்ல. மிஸ் ஆச்சு. நான் கொஞ்சம் பயந்தேன், ஐயோ படங்கள் பண்றோம், படம் லைக் இட்ஸ் பேசிக்கலி நமக்கு அந்த ஒரு பயோ, அந்த ஒரு பதட்டம் தான். அண்ட் ஃபேமிலியில வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்லாம் ஆக்டிங்லலாம் கிடையாது. ஸோ இட் வாஸ் லைக் ஐ ஆல்வேஸ் ஹேட் டு டேக் மை ஓன் டெசிஷன்ஸ். ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் பயம் இருந்துச்சு, பீங் வெரி யங் டீன்ல. ஸோ அதை நான் இப்போ இருக்கிற பசங்க மாதிரி that's what I always say. இப்போ வர்ற பசங்க வந்து they so clear on what they want. அவங்க மேக்கப்ல இருந்து எல்லாமே they have studied even before coming. Correct. They're so good in communication. They know where to put the ball exactly. Yeah. So which I still am learning. So that one I think I should erase. நான் அதை erase பண்ணிட்டு திரும்ப அங்க போறோம் நான் நினைக்கிறேன். அதுல எவ்வளவு ஹிட் மூவிஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும் கவுண்ட்ல சொல்லணும்னா? ஏன்னா படம் சொல்ல தெரியல. இது ஒரு ஜர்னி தான் பவித்ரா. என்னன்னா எனக்கு இந்த படம் ஹிட் ஆகுது இல்லங்கறத தவிர்த்து people will see me. Yeah. Even inside the production or inside the directors or அப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க அடுத்த படம் கொடுக்கலாம். இட் இஸ் a journey. இது வரைக்கும் நான் வந்த படங்களுமே எனக்கு அப்படிதான். என்னோட அப்பா வந்து சினிமால இல்ல, எனக்கு நான் ப்ரொடியூசர் ஃபேமிலில இருந்து வரல. ஃபேமிலி யாருமே சினிமா பேக்ரவுண்ட் இல்ல. அதாவது இருக்காங்க, ஓகே, அங்கிள் அவங்க எல்லாம் இருக்காங்க. பட் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல. நம்ம தான் நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணியோ, லைக் you have to come up on yourself. How much ever you have a background, but only if it is a dad or a brother, that's when they help. So அந்த மாதிரி யாரும் எனக்கு பண்ணி நான் வந்தது இல்ல. So each and every time it is like my own talent, or when I see people, okay இவன் நல்லா நடிப்பா, அடுத்த படம் கொடுக்கலாம். So இப்படிதான் இந்த ஜர்னி இருந்திருக்கு. ஓகே. அதனால இதை வந்து நான் erase பண்ணி அங்க நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தேன்னா இப்ப நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி அட்லீஸ்ட் வந்து ஒரு crore ஒரு 2-3 வீடு சென்னையில வாங்கிட்டு சூப்பரா செட்டில் ஆயிருக்கலாம். ஒரு பெரிய கார் வாங்கி. ஓகே. பெரிய கார் இருக்கு, இன்னும் பெரிய காரா, இன்னும் பெரிய கார். ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், சின்ஸ் நீங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க, நம்ம ஸ்மால் ஸ்கிரீன்ல நிறைய வாட்டி வந்து உங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க முடியாது. கண்டிப்பா ரம்யா நம்ம பாத்துருக்கோமே, இந்த சீரியல்ல பாத்துருக்கோமே, அந்த சீரியல்ல பாத்துருக்கோமேன்னு ஸ்மால் ஸ்கிரீன்ல ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸ் நீங்க. பட் ஆக்சுவலா அதனால நிறைய கான்ஸும் இருக்கா? உங்களுக்கு வந்து மூவிஸ்ல வந்து சான்ஸ் கிடைக்கிறதும் மிஸ் ஆயிருக்கா? இல்லப்பா சீரியல் ஆர்டிஸ்ட் அதனால மூவில எல்லாம் வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். உங்களோட லைஃப்ல அது நடந்திருக்கா? ஆக்சுவலா என்னன்னா இப்போ வந்து நிறைய சீரியல் பண்ண அப்படிங்கறத விட பண்ண சீரியல் எல்லாம் ஹிட் ஆயிடுச்சு.
ஸோ தட் வாஸ் ஒன் டிஃபரன்ஸ் விச் ஐ ஹேட். அந்த அந்த ஒரு ஸ்டிக்மா இருக்கத்தான் செய்யுது. பட் ஆனா அந்த ஸ்டிக்மால இருந்து ரொம்ப ஃபியூ பீப்புளால தான் எஸ்கேப் ஆக முடிஞ்சது. தேவதர்ஷினி மேம், ஸோ ஒரு ரொம்ப ஃபியூ, லைக் என் கூட ஜேர்னி பண்ண நிறைய பேரும் அதுல இல்ல. மேபி இட் இஸ் பிகாஸ் நிறைய டைமென்ஷன்ஸ்ல வந்து நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறதுனால தட் டிட் ஹேப்பன் டு மீ. ஓகே. ஸோ ஐ ஹவ் பின் an anchor. Then I have been a photographer. So people know me as photographer, advertising industry or cinema. They know me as a photographer. They know me doing small screen. They know me doing movies. So இதெல்லாம் இருக்கிறப்ப வந்து அந்த டைமென்ஷனலா இருந்ததுனால they were like okay. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் அந்த ஸ்டிக்மா வந்து இருக்க தான் செய்யுது. ஓகே. யா, ஃபுல்லி அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது கொஞ்சம் மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்த மாதிரி இல்ல இப்போ. இருக்கு, ஆனா இல்ல அந்த லெவலுக்கு இல்ல. இல்ல, இருக்கு இருக்கு இருக்கு. ஓகே. யா, ஃபைன். ஓகே. மின்ட், மாச்சா, ஜிஞ்சர். மின்ட் பாத்துடலாமா? லைட்டரா ஏதாவது கேளுங்களேன். லைட்டா ஏதாவது கேளுங்களேன். மின்ட் நானும் அதான் எதிர்பார்க்கறேன். Yeah. இது லைட்டா ஹெவியான்னு நீங்க தான் சொல்லணும். That's a mango jelly-யா? நோ. நம்ம ஊரு ஸ்டைலுக்கு வாங்க. அல்வாவை மாங்காய் ஜல்லி நான் சொல்லுவாங்க. அது அல்வாவா? இது அல்வா தானே நாங்க இவ்ளோ நேரம் ஷோ ஓட்டிட்டு நாங்க இருக்கோம். வந்து இவ்வளவு பெரிய அல்வால நட்ஸ் கேஷஸ் எல்லாம் வச்சு பார்த்திருக்கேனா? அப்ப தெரியுதா நான் எவ்வளவு ஃபுட் இல்ல. தெரிகிறது, இப்ப தெரிகிறது. இது அல்வான்னு தான்ப்பா கடையில எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப நான் தான் உங்களை செஞ்சிருக்கேன். சோ அல்வா பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, வாழ்க்கையிலேயே கிடைச்ச மறக்க முடியாத அல்வானா என்ன அல்வா? இது அல்வானே தெரியலப்பா ஆனா ஏமாத்தினாங்கப்பா என்ன அப்படின்னா என்ன அல்வா? ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது தான் அல்வா. ஆன்லைன்ல பொருட்கள்? யா, சம்டைம்ஸ் அந்த ஸ்கேம் எல்லாம் நடக்கும். அது எனக்கு நடந்திருக்கு. எப்ப 1-2 டைம்ஸ் நான் அதை பத்தி நான் வீடியோவும் போட்டிருப்பேன். லைக் நம்ம வந்து சிஓடி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பை மிஸ்டேக். அவன் என்ன பண்ணுவானா, அதே நாள் நமக்கு ப்ராடக்ட் வர அதே நாள் ஒருத்தன் வருவான், மேடம் சிஓடி போட்டிருக்கீங்க டக்கு. இப்ப நான் நோட் பண்ண மாட்டேன், ஏன்னா இப்ப கொஞ்சம் நான் ட்ரை பண்றேன் நோட் பண்ணி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு பே பண்ணிடுவோம். பே பண்ணிட்டு போய் ஓபன் பண்ணி பார்த்தா ஏதாவது ஒரு கன்றாவியான ஒரு ப்ராடக்ட் இருக்கும் உள்ள. யூ பி லைக், ஹே என்ன இது, நான் இது ஆர்டர் பண்ணவே இல்லையா? நீங்க திரும்பி யாருக்கும் காலும் பண்ண முடியாது. ஓகே, தேர் பி நோ நம்பர், நத்திங். அண்ட் த சேம் டே யூ ஆர்டர் சம் அதர் ப்ராடக்ட் ஃபார் சிஓடி, அது வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அது வேணாம் போ அப்படின்னு ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கு பாய். ஏமா, சோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கேம். சோ அந்த அல்வா நான் வாங்கியிருக்கேன். சினிமால வாங்கின மறக்க முடியாத அல்வா என்றால் எந்த அல்வா? நடிக்க போறீங்க, உங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் என்ன அப்படின்றது வந்து 101% இல்ல, ரொம்ப அதிகமா வந்து ஷுவரா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது நடந்தாலுமே எடிட்ல எவ்வளவு தூக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? சோ இதெல்லாம் நீங்க வாங்க வேண்டிய அல்வா. ஓகே, கண்டிப்பா வாங்குவீங்க. எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் கிடைக்குது லைஃப்ல ஒரு வாட்டியாவது அந்த அல்வா கன்ஃபார்மா நடக்கதான் செய்யும். ஓகே, சோ அது எல்லாருமே வாங்குற அல்வாவா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்துல நான் நிறைய நடிச்சேனேப்பா, இது என்னப்பா இத்தனோண்டு மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம்னா? இல்ல, லக்கிலி எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு நடக்கல. ஆனா ஒரு விஷயம் நடந்தது. படம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஓகே, என்னோட ஸ்டார்டிங் படங்கள் நடிக்கிற கரியர்ல ஒரு படம், அது ரொம்ப ஹோம்லியான ரோல் தான், பட் கொஞ்சம் போல்டா ஒரு ரோல் இருக்கும், அதை நடிச்சிருந்தேன். So I expected என்னோட பேர் வந்து ஃப்ரண்ட் அந்த ரோலிங் டைட்டில்ல வரணும், ஃப்ரண்ட் ரோலிங் டைட்டில்ல வரணும் for the character that I played. பட் படம் முடிஞ்சு ரோலிங் டைட்டில்ல ரோல் ஆவது வரவே இல்லை. அண்ட் I had a very good rapport with production, director, everybody. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டீம். I was like, dude, என்னது இது? I went and cried the whole day night. என்னடா இது, அப்புறம் எதுக்கு வந்து நம்ம இப்படி ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அழுதேன். அதே வித்தின் 6 months to 1 year பாலுமேந்திரா சார் படத்துல ஃப்ரண்ட் செகண்ட் நேமும் ஒரு சம்திங் வாஸ் மை நேம் இன் த ஃப்ரண்ட் டைட்டில். வாவ். சோ நான் ஃபோன் பண்ணி அந்த டைரக்டருக்கு சொன்னேன், see what you did, see that God is there. So it's there on my second, my name is there, and for such a big director my name is there. So ginger tea, matcha tea, உங்க இஷ்டம், எதானா கொடுங்க. எதாலும் உள்ள டீ கிடையாது அதானே? ஓகே, கை கிட்ட ginger tea இருக்கு. ரைட். ginger tea உள்ளே பேட்டரி வந்திருக்கு. சோ பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க வந்து லைஃப்ல ரொம்ப சோர்வா இருக்கும் போது எந்த ஒரு ஆக்டரை பார்த்தா இல்ல எந்த ஒரு மியூசிக் டைரக்டரோட மியூசிக் கேட்டா உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகும், ஒரு மாதிரி திருப்பி ரிஃப்ரெஷ் ஆகி எஸ் ஐ கேன் டூ இட் அப்படின்னு உங்களுக்கு எனர்ஜி ஏத்துற ஒரு பர்சன்னா யார்? சுழலியோட தட் சாங், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் பீரியட்ல வந்து
நான் அந்த பாட்டை வந்து ரிப்பீட் மோட்ல கேட்டு 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 அதுக்கப்புறம் அவன் மிலின் ராய் சார் போய் நேர்ல பார்த்து ஐ மெட் him and I told him also. அவர் கூட போய் போட்டோ எடுத்துட்டு அது என்னோட இன்ஸ்டாலையும் இருக்கும். நான் அந்த மாதிரி எந்த டைரக்டர்ஸும் போய் பார்க்க மாட்டேன், Okay. யாரையும் போய் மீட் பண்ண மாட்டேன், அப்படிலாம். ஸோ அவர் போய் நான் அவர் கூட ஒர்க் பண்ணல இது வரைக்கும். Hmm. பட் ஸ்டில் wherever we see like hi அந்த மாதிரி. ஓகே But only that one particular song in my life, till today it is get up, do your work. வாவ் Yeah, so that is one song. really Yeah, that is one song which is amazing. ஓகே அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு ஆக்டர் இல்ல எந்த ஒரு செலிபிரிட்டியை பார்த்துட்டு வாவ் பயங்கர இன்ஸ்பைரிங், ஸோ எனக்கும் இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கா ஒரு பர்சனா ஆகணும்னா எந்த ஒரு பர்சன் சொல்வீங்க செலிபிரிட்டி? See, I would say Priyanka Chopra only. ஓ பிரியங்கா சோப்ரா. Yeah. I listen, I see அவங்களோட ஸ்பீச் நான் நிறைய கேட்பேன். I would like to listen to a lot of podcast. ம் So இந்த மாதிரி motivational podcast or readings or books, this is all இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். So எனக்கு எப்பவுமே வந்து நம்ம பெடஸ்டல்ல ரொம்ப ஹையா யாரையும் வைக்க வேண்டாம், but still we like them அப்படின்றப்போ I like Priyanka. ஓகே Yeah. ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனா Very பாக்குறீங்க. very inspiring. அவங்க டைனாசிட்டியா கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லையா? Yeah. So she's Nice. amazing. ஆஹா She's சூப்பர். broken so many rules also. She's married a 11-year-old younger guy and they're happy. Yeah, so it's Yeah. fine. Yeah. நைஸ் சூப்பர். ஸோ ஃபைனலா மாச்சா டீ. Yeah. மாச்சா டீ உள்ளே என்ன இருக்குன்னா நல்ல விஷயம் இருக்கு, காசு பணம் துட்டு Wow. மணி. ஸோ காசு வந்திருக்கு. காசு பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால் வாழ்க்கையிலே வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ? அட்வர்டைசிங் பண்றப்போ மேபி ஒரு மாடலிங் டைம்ல. மாடலிங் டைம்ல ஸ்டார்டிங் ஒரு அப்போ கொஞ்சம் நல்லா பே பண்ணிட்டு இருந்தாங்களோ, அரௌண்ட் 15-20,000 for an ad. வாரே வா நல்லா இருக்கேப்பா இது கேட்க. ஆமா ஸோ 15 to 20K 20K ஸ்டார்டிங் மாடலிங்ல. மாடலிங்ல. ஓகே அதே மாதிரி பெஸ்ட் சேலரி கொடுத்த படம்னா எந்த படம் சொல்லுவீங்க நீங்க நடிச்ச படங்கள்ல? விடுதலை 2. விடுதலை 2. ம். அப்படியே அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. விடுதலை Yes. 2 படத்துல எப்படி சான்ஸ் கிடைச்சது? ஏன்னா Yeah. ட்ரீம் ப்ராஜெக்ட்ல அது. கண்டிப்பா. இது நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா எப்படி கிடைச்சதுன்ட்டு? நம்புற மாதிரி இருக்குமா? பக்காவா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு ஓகே தெரியாது. நான் வந்து ஒரு படம் பண்ணேன், புலிகுத்தி பாண்டி அப்படின்னு ஒரு படம். ஸோ அதோட கேமராமேன் வந்து வேல்ராஜ் சார். ஓகே அந்த படம் முடிச்சுட்டு ஒரு ஒரு 3 years 4 years ஆல்மோஸ்ட் 3 years 4 years ஆயிட்டு இருக்கும். அவரை நான் பார்க்கவும் இல்லை, பேசவும்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ எதர்ச்சியா வீட்டுல இருந்து சாலிகிராமத்துல ஒரு பேங்க்குக்கு போயிட்டு இருந்தேன். ம் மை ஹவுஸ் சம்வேர் இன் அண்ணா நகர். ஸோ ம் போயிட்டு இருக்கிறப்போ சடனா வேல்ராஜ் சார் மாதிரி ஒருத்தர் பேங்க்குக்கு முன்னாடி சார் அப்படின்னேன். என்னம்மா அப்படின்னாரு. இல்லை சார் பேங்க்குக்கு வந்தேன். உங்க போட்டோ அனுப்பி விடுங்க, நல்ல ஒரு ரோல் இருக்கு படத்துல, ஆல்மோஸ்ட் படம் முடிய போகுது, ம் ரோல் அனுப்பி விடுங்க. சரி என்ன சார் சொல்றீங்க, அனுப்புமா அப்படின்னு போயிட்டாரு. ஆ அவ்வளவுதான். அடுத்த 2 நாள்ல நான் ஷூட்டிங் போயிட்டேன். நான் ஒரு 6 நாள் நடிச்சேன். அடுத்த மாசம் படம் ரிலீஸ் ஆயிருச்சு. அவ்வளவுதான் கட கட கடன்னு. So I was like, wow, people were working 4 years for that movie. He Yeah. said almost the movie is over, but anyways, yeah. So I acted 6 days, and the next month my movie was released. The same day Thalaimureigal was released, December 10th. வாவ் Yeah, சூப்பர். yeah. So ஸோ 2 years back. ஆக்சுவலா ரிசெப்ஷன் எப்படி இருந்தது? எல்லாரும் வந்து என்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க? They said super. அதாவது சீரியஸ் பண்ணி நம்மள ஆமா ரெகக்னைஸ் பண்ண crowd எல்லாமே இப்ப வந்து அந்த படம் பார்த்து they said சூப்பருங்க, நான் பார்த்தோம் அந்த படம். எங்க ஃபேமிலில என்ன சொல்லிட்டாங்கன்னா, சூப்பர், செம்மையா ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்ட, ஆ பரவாயில்ல, நீ இத்தனை வருஷம் இது பண்ணதுக்கு யூ ஹவ் டன் அ வெரி குட் மூவி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, which I was very happy. நைஸ். Yeah. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஃப்ளோலாம் வந்து ஜாஸ்தி ஆச்சா? ஏன்னா ஒரு படம் வந்து நல்லா ரெகக்னைஸ் ஆனாலே அடுத்து அப்ரோச்சஸ் வரும்னு சொல்லுவாங்கல்ல. அது அந்த படத்துல நான் நடிச்சேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப பேருக்கு கஷ்டமா இருந்தது. ஓகே அதாவது ஒண்ணு ஃபுல்லா டீக்ளாமரைஸ். போன உடனே வந்து அதுக்கு முன்னாடி நாள் தான் சும்மா போய் ஒரு ஒரு பேசிக் இந்த கிளினிக்கல் ஃபேஷியல் நான் பண்ணவே மாட்டேன், சும்மா போய் பண்ணிக்கிட்டேன். அடுத்த நாள் வந்து என்னது இது பளபளன்னு இருக்கேன் வா அப்படின்ட்டு ஃபுல்லா பிளாக் மேக்கப் எடுத்து பூசி ஃபுல்லா விட்டுட்டாங்களா? பூசி தலைக்கு என்ன, அப்போ ஐ ஹேட் லாங் ஹேர் அந்த ஓகே டைம்ல. ஸோ வந்து என்னது இது முடி நல்லா புசு புசுன்னு வா அப்படின்னு ஃபுல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி விட்டு ஜடை போட்டு they won't like டக்குன்னு they won't see. கண்டினியூஸா படங்கள் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், you have to look glamorous.
நம்ம என்னதான் செம்ம கேரக்டர் பண்ணி இப்ப நந்திதா தாஸ் இவ்ளோ பெரிய ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு ஏன் கண்டினியூஸா படங்கள் வரல? கரெக்ட். யா சென்குப்தா, வாட் இஸ் நேம், த சென்குப்தா. ஆமா. யா வை பிகாஸ் அவங்கள வந்து ஒரு ஸ்பெஷலா பார்க்கப்பாங்களே தவிர ரெகுலர் ஸ்ட்ரீம்குள்ள கொண்டு வரதுக்கு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே. யா சோ இப்போ ஒரு படம் பண்ணிருக்கேன் லவ் ஓ லவ்னு சொல்லி. ம். ஐ டோட்டலி வாஸ் ஓகே டூயிங் அ ஹீரோயின் மதர்ஸ் ரோல். ஹீரோயின்ஸ் மதர். மதர்ஸ் ஓகே. ஐ செட் யங் மதர்ஸ் இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க வந்து அக்கா தங்கச்சான் டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது, ஐம் கம்ப்ளீட்லி ஃபைன் ஓகே. அப்படின்னு சொல்லி ஐ டிட் தட் ரோல். அவங்க வந்து கிரேயிங் வந்து கொஞ்சம் கம்பல்சரியா மேம் ப்ளீஸ் மேம் கிரேயிங் போடணும்னு போட்டாங்க. பட் ஐ வில் லுக் கிளாமரஸ், மீனிங் லைக் ஐ வில் ஹாவ் அ நைஸ் சாரி, நைஸ் ஒரு நைட் ட்ரெஸ் எல்லாம் அந்த ஹீரோயின் விட பெட்டரா வந்து ஒரு இந்த லுக் வைஸ் ஐம் சேயிங். ஓகே. அவங்களுக்கு சுடிதார் கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து சிஏ கேரக்டர் ஒரு மாடர்னான ஒரு சிஏ, ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு உமன் அந்த மாதிரி. சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா தெரியுறோமோ ஸ்கிரீன்ல அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். அதனால இன்ஸ்டாகிராம் வந்து நான் அதுக்கு யூஸ் பண்றது. அது டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. பட் ஆக்சுவலா கொஞ்சம் ஹெசிடென்ட்டா இல்லையா உங்களுக்கு? அம்மா ரோல் பண்ணிட்டோம்னா ஏன்னா நம்ம தமிழ் சினிமால பாக்குறோம் ஒரு ரோல் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதே ரோல் தான் கூப்பிடுவாங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அந்த ஒரு ஹெசிடென்ட் ஃபேக்டர் உங்களுக்கு இல்லையா? இல்ல எனக்கு I'm okay because next வந்து see I did a cop, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், and I did கிஷோர் சாரோட பேர் விடுதலை. மட்கால வந்து it was totally Telugu movie which I did one movie that was completely different. 800 ஒரு படம் பண்ணுங்க, அதுல வந்து I'm an ambassador for United Nations. So it's different faces. So இந்த ஃபேஸ் மட்டும் வச்சு ஜட்ஜ் ஆக மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Okay. Yeah, and if at all it is judged also, I want to be a bold mother. Nice. Yeah, be a rowdy mother. நல்லா இருக்கேப்பா. Yeah, Nice. yeah. And அதே மாதிரி காசு வந்ததுனால இந்த கேள்வி, நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறது ஒரு கோல்காக இருக்கும். ஓகே, ஒரு இந்த ஏரியால வந்து ஒரு சூப்பரான வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அது நோக்கி வந்து ஒரு லாங் டைம் கோல் வச்சு தான் சம்பாதிப்போம். அந்த மாதிரி உங்களோட கோல் என்ன? ஆக்சுவலி எனக்கு அப்படிலாம் எனக்கு லைக் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் கோல் அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல. ஓகே. யா ஐயோ நான் ரீகன்சிடர் பண்ண வேண்டிய கொஸ்டினா இருக்கும் இது. கோல் வேடா அப்படின்ட்டு. யா சோ ஆக்சுவலி வந்து எங்க அம்மா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உன்னோட தொழில வந்து பி எ மாஸ்டர் ஆஃப் யுவர் தொழில், பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஐ எம் ட்ரைங் டு கெட் மை மாஸ்டரி இன்டு இட். சோ பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துரும். அது அப்புறமா வேற எங்கயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வந்துரும். ஆமா அது பாத்துக்குவோம். ஆமா நம்மளும் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு பினாமி வச்சுப்போம். அந்த ஏரியாவே அந்த ரோடே ஏன் பேர்ல தான் இருக்கும். Who knows? God willing, we never know. பண்ணலாம். We never know. Yeah. சூப்பர். சோ டீ பார்ட்டி வந்து அற்புதமாக முடிஞ்சிச்சு. பட் எனக்கு லைட்டா ஒரு ஃபீலிங் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல வேண்டாம். இல்ல எனக்கு என்னோட சார்பா நீங்க ஒரு நல்ல செல்லக்குட்டி அதை எடுத்து வேணா குடிச்சிருங்க. இது வந்து எவ்வளவு அழகாடுவீங்க, ரொம்ப அழகாயிருவீங்க. இது சாப்பிட்டுட்டு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் இருக்கணும்னு எனக்கு தான் தெரியும். வெரி பேட். ஓகே, பட் டீ பார்ட்டில இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. பட் அடுத்த செக்மெண்ட் ஃபாஸ்டா போக போற செக்மெண்ட். சோ இந்த செக்மெண்ட் பேர் வந்து இதுவா அதுவா. நம்ம ஆடியன்ஸ்ட உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் வந்து நீங்க இப்ப சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகே. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? கறி குழம்பு. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா இல்ல ஆட்டுக்கால் பாயா? ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தக்காளி சாதம். ஓகே. பீட்சாவா பர்கரா? பீட்சா. பூரியா பொங்கலா? பூரி. நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். நூடுல்ஸ். சிக்கன் 65யா பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65. பிரெட் ஆம்லெட்லாம் லிஸ்ட்ல எதுக்கு வெச்சீங்க அப்படிங்கிற மாதிரி. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. மிளகா பஜ்ஜி. ஓகே. பஜ்ஜி போண்டா யூ டோன்ட் லைக்? ஐ டோன்ட் லைக். ஓகே. நண்டு ரசமா தக்காளி ரசமா? தக்காளி ரசம். ஓகே. மசாலா வடையா மெது வடையா? மசால் வடை பருப்பு வடை, மெது வடை ஓட்ட வடை? ஓட்ட வடை. ஓட்ட வடை. ஓகே. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு. நான் ஹீரோயின்ஸ்ல ஆப்பிள் ஜூஸ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேனே. இல்ல ஆரஞ்சு. ஓகே. ஃபைனலா இட்லியா தோசையா? இட்லி. ஓகே. அண்ட் அதே மாதிரி என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இது சமைச்சு கொடுங்கப்பா நான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேனா என்ன டிஷ் சொல்லுவீங்க? பிரியாணி. பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. பிரியாணி பேர் எழுதி கொடுத்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆயிடும். ஓகே நைஸ் சூப்பர். சோ இதுவா அதுவா முடிஞ்சிருச்சு. இப்ப ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த செக்மெண்ட் பேரு வந்து எஸ்பிரஸோ. ஓகேவா? சோ நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ஆனா கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. ஓகே. நான் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாலும் உங்களோட பதில் தமிழ்ல தான் இருக்கணும். fill in the blanks மாதிரி இருக்கும். சோ அது வந்து முடிக்கும் போது சினிமா டயலாக் இருக்க கூடாது. ஓகே. அண்ட் அதே மாதிரி சொன்ன ஆன்சரை திருப்பி ரிப்பீட் பண்ண கூடாது. ஓகே. ஏதோ இது கொஞ்சம் டஃபா இருக்கும் போல. யா
ஐ திங்க் சோ. ஜுஜுபியா இருந்ததா கேட்காதீங்க. ஓகே, ஓகே பட் அந்த பனிஷ்மெண்ட் ஜூஸ் ரெடியா அதெல்லாம் இருக்கும். பண்ணக்கூடாது பவித்ரா. யூ ஆர் வெரி ஸ்மார்ட், யூ ஆர் a டாக்டர். அதனால அதனால நீங்க கரெக்ட்டா பதில் அதனால சொல்லுவீங்க. அதை குடிச்சா ஐயோ வேணாம் சொல்ல முடியல வெளியில. யா ஓகே Yeah. யா சோ நீங்க வந்து டாக்டரேட், அதனால கரெக்ட்டா பதில் சொல்லுவீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா. ஓகே, நான் ஒரு நான் ஒரு புத்திசாலி. என் வழி தனி வழி சொல்லக்கூடாதே. சரி ஓகே வந்துருச்சு. சரி சரி இது ஒரு வாட்டுக்கு அடுத்ததுல இருந்து வார்னிங் கொடுக்கலாமா? ஒரு வார்னிங் ப்ளீஸ். ஓ சோ சேட். நோ வார்னிங். ரொம்ப வார்னிங் கொடுப்பீங்கன்னு ஹார்ட்ல எல்லாம் காமிச்சேன். கட்டு ஹார்ட்னு எல்லாம் வேற வழி இல்ல. பட் சிப் மட்டும். Yeah, yeah. எங்களை நம்பி நீங்க குடிக்கலாம். அப்படியா? நல்ல ஜூஸ். தெரியும் கசக்குதுல. ஐ நோ ம். பனிஷ்மெண்ட்ங்கிறதுனால. யா தேங்க் யூ. ஐ லவ். இந்தியா. ஓகே. யா ஐ ஹேட். பருப்பு. பருப்பா? சும்மா சும்மா flowல சொல்லிருக்கேன். உண்மையை சொல்லணும் இல்ல திருப்பி பாவக்காய் ஜூஸ். ஐ ஏட் பாவக்காய் ஜூஸ். ஜூஸ்ங்கிறது என்ன சரி வார்த்தை? பாவக்காய் பழரசம். காய் ரசம். ஓகே, What is this? இந்த வார்னிங்கோட அவ்வளவுதான். ஓகே, என் வாழ்க்கையில் சினிமா. உயிர். நான் அடிக்கடி. வண்டி ஓட்டுவேன். ஓகே. என் வாழ்க்கை அற்புதமாக உள்ளது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். கடவுள். எனக்கு கோபம் வந்தா. நான் ஒரு பத்ரகாளி. நான் ஜாலியா இருந்தா. உங்கள் வீட்டு பிள்ளை. ஓகே. என் காதல். அற்புதமானது. ஓகே. இல்ல நீங்க இப்ப அற்புதமானதுன்னா வாட் இஸ் திஸ்? If I love somebody it's with full dedication. அப்படி. அப்ப அற்புதமானது ஓகே. தானே. ஆமா. நான் கேட்டது. பிரபஞ்சம். எனக்கு கிடைத்தது. பிரபஞ்சம். ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. ஆஹா. இல்ல வேற வழி இல்ல. உங்களுக்காகவே நம்ம டீம் ரெடி பண்ணி இருக்கிற ஜூஸ் இது. வேற I know ஆப்ஷன் கஷ்டமா தான் இருக்கும். கசக்குதுல. யா Yeah. ஓகே. அடிக்கடி சொல்ற வார்த்தை. நான் வீட்ல இருக்கேன். ஓகே. அடிக்கடி சாப்பிடுற உணவு. இட்லி. அண்ட் இந்த செக்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. எஸ்கேப் ஆயிட்டீங்க நீங்க. அம்மா தாயே. 100க்கு 70. பாப்பா ஓகே தான். பாஸ் ஆயாச்சு. சோ ஃபைன். above average தானே. above average போதும், பாஸ் போதும். ஆயாச்சு. நைஸ். Yeah. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல. கண்டிப்பா இவங்களோட மூவிஸ்ல எல்லாம் நான் வொர்க் பண்ணனும் அப்படினா எந்தெந்த டைரக்டர்ஸ் சொல்லுவீங்க? ட்ரீம் டைரக்டர்ஸ் மணிரத்னம். ம். அவரு அப்புறம் வெற்றிமாறன் சார் இருந்தாங்க. இப்போ டிக் ஆயிடுச்சு. பட் Yeah. அடுத்தடுத்த படங்கள் அவங்களதுல நடிக்கணும் அப்படின்னு ஆசை. ஏங்க டக்குன்னு கேள்வி கேட்டா நானும் யோசிக்க வேண்டியதா இத இருக்கு. பார்த்துட்டு அப்படியே டைரக்டர்ஸும் அப்ரோச் பண்ணலாம் அல்லவா? யா நம்ம எஸ்.எஸ். ராஜமௌலி சார். ம். ஸோ இவங்கெல்லாம் என்னோட ஓகே. அவங்க படங்கள் எல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நைஸ். அண்ட் 20 இயர்ஸ் டவுன் தி லைன் ரம்யா என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? 20 இயர்ஸ் டவுன் த லைன்ல வந்து ஐ வாண்ட் டு பி a very strong woman who can bring in a change to the society a lot. ஓகே. யா ஸோ அதுக்கான ஒரு ஹையராக்கியோ அதுக்கான ஒரு பொசிஷனிங்களோ நான் இருப்பேன் கண்டிப்பா. ஆஹா நைஸ். அண்ட் ஃபைனல் கேள்வி. தமிழ் சினிமால எப்படிப்பட்ட ஒரு நடிகையா வந்து வலம் வரணும், எப்படிப்பட்ட நடிகையா மக்கள் வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு 2-3 நடிகைகள் உள்ள இருப்பாங்க. லைக் ரம்யா கிருஷ்ணா மேம். ஸோ அவங்களோட டைவர்சிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அவங்க ஒரு மிக்ஸ் இருப்பாங்க. சிம்ரன் மேம் ஒரு மிக்ஸ் இருப்பாங்க. பிரியங்கா சோப்ரா ஷி டஸ் வெரி பியூட்டிஃபுல். அவங்களோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. ஷி Yeah. காட் ஹர் ஓன் பிக் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல் தட். ஸோ திஸ் ஆர் ஆல் மை இன்ஸ்பிரேஷன்ஸ். ஓகே நைஸ். ஸோ யா சூப்பர். ஸோ நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. பின்னாடி பார்த்தா தெரியும் வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அழகா சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்களும் வந்து ஞாபகார்த்தமா அந்த சைனை வந்து எங்களோட ஷூட்ல வச்சுப்போம். ஒரு சூப்பர் அழகான செலிபிரிட்டி நீங்க வந்திருக்கீங்க. Thank உங்கள்ட்ட you. இருந்து சைன் வாங்கலனா எப்படி? சைன் பண்ணிடலாமா? Yeah, sure, sure. டடா, the cup is waiting for your sign. Thank you so much. இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். Thank you so much for coming. Thanks so much, Thank you. Pavitra. It was amazing. Yeah, நல்ல thank you. interview. Thank you so much.